ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த கருப்பு உளுந்தை உணவில் சேர்த்துக்கணும். ரொம்பவும் நல்லது அவங்களுக்கு. ஓவர் நைட் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பச்சரிசி ஒரு 1/4 கப் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச கருப்பு உளுந்தை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய அரைக்க முடியலன்னா கூட. எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பச்சரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் ஆட் பண்ணுறோம் பச்சரிசி. அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நமக்கு நல்லாயிருக்கும் வடை, அப்போ தான் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம எல்லா மாவையும் அரைச்சி வச்ச மாவையும் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பி வரும் நமக்கு வடை. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. பச்சை மிளகாய் இன்னொன்று ஆட் பண்ணுறதால பண்ணிக்கலாம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் பத்தலைனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்களாம். இப்போ நம்ம வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. வடை சுட ஆரம்பிக்கலாம். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் தண்ணி தொட்டு வடை மாவு எடுக்கும் போது தான் கையில் ஒட்டாமல் வரும். ஈஸியாக இருக்கும் நமக்கு போட்டு எடுக்க. இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெயை ஊற்றி ஒரு மிதமான சூட்டில் இருக்கட்டும். வடையை எடுத்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த பேனில் ஒரு 4 வடை போடலாம். அப்படியே ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நம்ம வடை நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும், நம்ம பச்சரிசி சேர்த்ததுனால. லாஸ்ட்டாக 4வது வடையும் போட்டுடுறேன். நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போட்டுக்கலாம். ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம்.
நல்ல கலர் வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட வடை. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது நம்மளோட வடை. ரொம்ப ஹெல்த் நிறைஞ்ச வடை இது. நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். நல்லா எண்ணெய் இருத்துட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் வடையும் போட்டு எடுத்துடலாம். பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த கருப்பு உளுந்தை. அவங்க இடுப்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெண் பசங்க அடிக்கடி சாப்பிடணும் இந்த கருப்பு உளுந்து டிஷ்ஷு. வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. நிறைய டிஷ் இருக்குது இதில். உளுந்தங்களி இருக்குது, நிறைய இருக்குது, கஞ்சி இருக்குது, உளுந்தங்கஞ்சி, அந்த மாதிரி நிறைய டிஷ் இருக்குது. பார்த்தீங்களா, நம்மளுடைய சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் ஒயிட் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். உடச்ச கடலை போட்டு தேங்காய் போட்டு இந்த சட்னியோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டிஷ் ரெடி ஆகிடுச்சு.